இன்னைக்கு எபிசோடில் மதி மலர்கிட்ட பேசுகிறதும், ஆனால் மலர் வந்து சுத்தமாக மதியை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா மதி வந்து தங்கராஜ் வீட்டுக்கு போகிறதுன்ட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு. வாங்க டக்குன்னு என்ன நடந்துச்சுன்ட்டு பார்த்துடலாம். ஸ்டேஷனில் வந்து இறங்குறாங்க. அப்போ அதை பார்த்ததும் சுரேஷ் தான் போய் வெல்கம் பண்ணுறான், வாங்க அப்படின்ட்டு. அப்போ உள்ளே வரும்போது உள்ளே ஏற்கனவே மதி வந்து அங்கே பெஞ்ச் போட்டிருக்காங்கல்ல, உள்ளே அதில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் மதி இவங்க யாரையுமே கண்டுக்கவே இல்லை. சுரேஷ் தான் உள்ளே போயிட்டு இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட, சார் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னதும், அப்படியா சரி உள்ளே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே பேரண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. அப்போ உள்ளேருந்து ஏற்கனவே உள்ள ஒரு மேல் போலீஸ் இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, சார் அந்த பொண்ணை கூப்பிடணுமா அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, வேண்டாம் ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட பேசிக்கலாம், அதுக்கப்புறமா அந்த பொண்ணை கூப்பிடலாம் அப்படின்ட்டு இந்த பேரண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு உட்கார சொல்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னதும் ராகவன் அங்கிள் வந்து உட்காந்துடுறாங்க. ஆனால் லக்ஷ்மி ஆண்டி உட்காராமல் வந்து அவங்க மாப்பிள்ளைக்கிட்ட, மாப்பிள்ளை நீங்கள் வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் தங்கராஜ் அண்ணா வந்து இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னதும் அதுக்கப்புறமா லக்ஷ்மி ஆண்டி வந்து உட்காடுறாங்க. ஆனால் இன்ஸ்பெக்டர் சார் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னதும் ஃபஸ்ட்டு சுரேஷ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் அதான் நான் சொன்னேன்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து ஷட் பண்ணி விட்டுட்றாங்க. உங்ககிட்ட எதுவும் கேட்கல, நீ அமைதியார், இவங்க பேசட்டும் அப்படின்ட்டு. நீ ஃபஸ்ட்டே வந்து என்ன லக்ஷ்மி ஆண்டி தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு டம்ளர் சார், அதை எடுத்து வைக்க சொன்னேன். அவங்க அம்மாவாக இருந்தாலும் இது தானே பண்ணுவாங்க, அதை தான் நானும் எடுத்து வைக்க சொன்னேன். அதுக்கு என்னடானா அந்த பேச்சு பேசுகிறா, எனக்கு நெஞ்சு வலியே வர்ற அளவுக்கு பேசுகிறா. என் பையன் வந்து எதுக்கு நீ எங்கள் அம்மா கிட்டே இப்படி பேசுகிறேன்னு கேட்டதுக்கு அதுக்கு இவனை பிடிச்சி அப்படி மோசமாலாம் பேசுகிறா சார். ஒரு கோவத்தில் என் பையன் வந்துட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டான். அதுக்கு என்னடானா ஒரு ட்ராமா பண்ணிட்டு போய் வெளியிலேயே உட்காந்துட்டா. என் மூத்த மருமக, என் மூத்த பையன் உள்ளவான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் கூட அவன் மதிக்கவே இல்லை, அவள் உள்ளே வரவே இல்லை. அக்கம் பக்கத்தில் எங்களோட மான மரியாதையெல்லாம் என்ன அப்படியே காத்தோடு போயிடுச்சு சார். மற்றவங்கெல்லாம் எங்களை பற்றி மோசமாக நினைக்கணுன்ட்டு இப்படி ஒரு ட்ராமா பண்ணிட்டு வெளியில் உட்காந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவங்க வீட்டால் வந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னதும் அதுக்கப்புறமா வந்து தங்கராஜ் வந்து பேசுகிறாங்க. சார் அவள் வந்து விளையாட்டு பிள்ளை சார், எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேஷன் வந்துடுவா, உங்களுக்கு தெரியாததா, இது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிற பிரச்சனை தான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னதும் சார் வந்து இன்ஸ்பெக்டர் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இருங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்ட்டு மதியை வந்து கூப்பிடுறாங்க. மதி உள்ளே வராங்க. மதி உள்ளே வந்தது என்ன ஆச்சுன்னா திட்டுறாங்க. ராகவன் அங்கிள் சொல்கிறாங்க, பார்த்தியா எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா அப்படின்ட்டு சிடு சிடுன்னு இருக்காங்க. அது மாதிரி லக்ஷ்மி ஆண்டியும் அதே தான் திட்டுறாங்க. இப்படி பண்ணிட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட இதே இல்லையா, என் பையன் என்றைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அன்றைக்கே என் மான மரியாதை எல்லாம் போச்சு அப்படி இப்படின்ட்டு திட்டிகிட்டு இருந்ததும் சுரேஷ் தான் ஸ்டாப் பண்ணாங்க. சும்மா இருங்கம்மா அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாமே என்னென்னா இன்ஸ்பெக்டர் சார் வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து சுரேஷ் மேலே மட்டும்தான் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தது. ஆனால் நீங்கள்லாம் பார்த்தா உங்கள் மேலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் போல் இருக்கே, ஏன் முன்னாடி இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னா வீட்டில் என்னென்னலாம் பேசியிருப்பீங்க அப்படின்னதும் லக்ஷ்மி ஆண்டிக்கு முகமே மாறி போச்சு. அப்புறமா இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு மருமகளை வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. கோவத்தில் கை ஓங்குறது, வெளியில் போன்னு சொல்கிறது எல்லாமே சட்டப்படி குற்றம். இந்த பொண்ணுக்கிட்டேருந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கி அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா சுரேஷோட வேலையே போயிடும். நான் அந்தளவுக்கு பெருசாக்க வேண்டான்னு பார்க்குறேன். இந்த பொண்ணும் அதுதான் நினைக்கிது, அந்தளவுக்கு பெருசாக்க வேண்டான்ட்டு. அடுத்து வந்து மதிக்கிட்ட பேசுகிறாங்க. ஏம்மா என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்குல்லம்மா அப்படின்னதும் மதி இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை என்ன இருந்தாலும் நீ வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணு, தயங்காமல் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னதும் மதி சரி சார் அப்படிங்கிறாங்க. தங்கராஜும் சார் விளையாட்டு பொண்ணு சார், ஏதோ இது பண்ணிட்டா, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் சார் சொல்கிறாங்க, ஆமாம் சார் பார்த்து நடந்துக்கோங்க எல்லோரும், இந்நேரத்துக்கு ஆக்ஷன் எடுத்திருந்தால் சுரேஷோட வேலையே போயிருக்கோம். ஆனால் வேண்டான்னு நான் வந்து பார்க்குறேன். ஸோ அதனால் இப்போ அடுத்து பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பெரியவங்க, நான் உங்களுக்கு புதுசாக சொல்லணும்னு தேவையில்லை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. சரி ஓகே இப்போ எல்லோரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. ஓகேன்ட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்து சுரேஷ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணாத, பார்த்து நடந்துக்க அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. சுரேஷ் மட்டும் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. பாக்கி எல்லாருமே காரில், தங்கராஜ் அண்ணாவோட காரில் ஏறி கிளம்பி போயிட்டுருக்குறாங்க. அப்போ வந்து தங்கராஜ் வந்து கார் ஓட்டிகிட்டே ராகவன் அங்கிள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, மாமா தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்ட்டு.
ஆனா அவங்க வந்து வேண்டான்றாங்க. பேக் சீட்ல இருந்த லக்ஷ்மி ஆன்ட்டி வந்து சொல்றாங்க, "ஸ்டேஷன் வரைக்கும் போயாச்சு. இனிமே தண்ணி குடிச்சு என்ன ஆகப்போகுது? இப்படி ஆயிப்போச்சே! என் மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு." அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு ரேவதி வந்து, "அம்மா சும்மா இருங்கம்மா. எதுக்கும்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னதும் லக்ஷ்மி ஆன்ட்டி சொல்றாங்க, "நீயும் ஸ்டேஷன்ல தானே இருந்த. அந்த இன்ஸ்பெக்டர் என்னென்னலாம் பேசினார் உனக்கும் தெரியும் தானே?" அப்படின்னு. இதுவும் ரேவதி சொல்றாங்க, "அம்மா எனக்கும் எல்லாமே தெரியும்மா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா." அப்படிங்கிறாங்க. ராகவன் அங்கிள் வந்து அடுத்து பேசுறாங்க. அவங்க வந்து சுரேஷை பத்தி தான் கவலைப்படுறாங்க. "ஐயோ! சுரேஷ்க்கு இனி அந்த ஸ்டேஷன்ல என்ன மரியாதை இருக்குன்னு தெரியலையே" அப்படின்ட்டு. அப்போ வந்து தங்கராஜ் அண்ணா சொல்கிறாங்க, "எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக வாங்க, இங்கே வச்சு பேச வேண்டாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம்" அப்படின்ட்டு. சரின்ட்டு அடுத்து கார் அப்படியே வீட்டுக்கு வந்து இறங்குது. எல்லாருமே இறங்கி வராங்க. அப்போது மலர் வந்து வெளியில் வராங்க. வந்துட்டு ரேவதி கிட்ட போய் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, "உள்ளே போய்க்கலாம் நீ வாங்க" அப்படின்ட்டு. மதி பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. மதி வந்து மலரை வந்து எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஆனால் மலர் வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. முகத்தை திருப்பி கூட பார்க்கல. உடனே ரேவதி வந்து மதிட்ட சொல்கிறாங்க, "மதி நீ உள்ளே போ" அப்படின்ட்டு. உடனே மதி வந்து உள்ளே வந்துடுறாங்க. உடனே பின்னாடியே ரேவதி, மலர் 2 பேருமே வராங்க. எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு மலர் தான் கேட்குறாங்க, "ஸ்டேஷனில் என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, "ஒன்றும் இல்லை அண்ணி, ஜஸ்ட்டு பேசுகிறதுக்காக தான் வர சொல்லியிருந்தாங்க. பேசி அனுப்பி வச்சுட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை." அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, "நான் வந்து மதியம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். 2, 3 நாள் எங்கள் வீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வருவா." அப்படின்னதும் மலர், சரி" அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்போ தான் ராகவன் அங்கிள் வந்து, "மலர் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா" அப்படின்னதும் மலர் என்ன பண்ணிடுறாங்கன்னா கிச்சனுக்கு போகிறாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு. மதி இவ்வளோ நேரமாக மலரோட ஃபேஸையே பார்த்து பார்த்து இருந்தாங்க. ஆனால் மலர் வந்து கண்டுக்கவே இல்லை. முகத்தை திருப்பி ஒரு வாட்டி கூட ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பார்க்கவே இல்லை. உடனே மதி வந்து மதியம் என்னென்னா கிச்சனுக்கே அவங்க பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு "உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்ட்டு மலர்கிட்ட சொன்னால், ஆனால் மலர் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க பாட்டுக்கு ராகவன் அங்கிள்கிட்ட கொடுக்குறாங்க. ராகவன் அங்கிள் குடிக்கிறாங்க. உடனே மதியம் அங்கே நின்று பார்த்துட்டு, ஓகே இதுக்கு மேலே எதுவும் நடக்காது அப்படின்ட்டு அவங்களும் திரும்பவும் ஹாலுக்கே வந்துடுறாங்க. உடனே தங்கராஜ் அண்ணா வந்து ரேவதிட்ட சொல்கிறாங்க, "கிளம்பலாமா?" அப்படின்னதும் ரேவதி வந்து மதியை பார்த்துட்டு, "மதி நீ போ, உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, எடுத்துகிட்டு வா" அப்படின்னதும் சரி அப்படின்ட்டு மதி போகிறாங்க. ரேவதி அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு, "இதையே நினச்சிட்ருக்காதீங்க, இதை விடுங்க" அப்படின்னதும் லக்ஷ்மி ஆன்ட்டி வந்து சொல்கிறாங்க, "என்ன விடுறது, ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாகையாக போச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. யாரும் இத்தனை வருஷத்தில் மாமாவையும் என்னையும் பார்த்து ஒரு வாட்டி யாரு கூட கை நீட்டி கூட பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டுட்டு வந்து விட்டுருந்தா என்னெல்லாம் ஸ்டேஷன்லேயே வச்சுருப்பாங்க போல இருக்குது" அப்படி இப்படின்ட்டு அழுதுட்டுருக்குறாங்க. உடனே தங்கராஜ் அண்ணா சொல்கிறாங்க, "அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன் அத்தை, உங்களுக்கு எதுனாலும் நான் வந்து நிற்பேன், தைரியமாக இருங்க" அப்படின்ட்டு. அடுத்து ரேவதி சொல்கிறாங்க, "இதையே 2 பேருமே நினச்சிட்ருக்குறாம, அப்பா நீங்கள் வந்து டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து மலரை பார்த்து சொல்கிறாங்க, "கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணி" அப்படின்ட்டு. மலர் வந்து, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அப்போ வந்து மதியம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்துடுறாங்க. உடனே தங்கராஜ் வந்து, "சரி அப்போ நம்ம கிளம்பலாம்" அப்படின்ட்டு. தங்கராஜ், ரேவதி, மதி 3 பேருமே காரில் ஏறி கிளம்புறாங்க. அப்பவும் மலரை பார்த்து மதி வந்து, "நான் கிளம்புறேன்" அப்படின்ட்டு அவங்கள பார்த்து மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் மலர் அப்பவும் கூட முகத்தை பார்க்கவே இல்லை. அப்படி முகத்தை திருப்பி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. போகும்போது கூட மதி வந்து மலரை மட்டுமே பார்த்துட்டு போகிறாங்க. மலருக்கு பேசணுன்ட்டு இருக்கு, ஆனால் பேசலை. வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. இங்கே தங்கராஜ் வீட்டை காணிக்கிறாங்க. தங்கராஜ் வீட்டில் வந்து குழந்தைங்க 2 பேரும் கீழே டாய்ஸ்லாம் வச்சு விளையாடிட்டுருக்குறாங்க. பக்கத்தில் சேர்ல வந்து தங்கராஜோட அம்மா உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்து குழந்தைங்கள வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. "ஏதாவது 2 டாயை வச்சுட்டு விளாடணும், மொத்த டாயை எடுத்து போட்டு வீட்டு ஃபுல்லாக பரப்பிடுறீங்க" அந்த மாதிரி பேசிகிட்ருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் 3 பேருமே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் குழந்தைங்கள்லாம் "அப்பா" அப்படிங்குது. தங்கராஜ் வந்து குட்டி சின்ன பாப்பா இருக்கால, அவளை தூக்கிக்கிறாங்க. பையன் ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. "அம்மா" அப்படின்ட்டு கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அத்தையை பார்த்துட்டு, "அத்தை வாங்க, எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. இப்போ மதியை பார்த்துட்டு தங்கராஜ் அண்ணாவோட அம்மா சொல்கிறாங்க, "வாம்மா மகாராணி, புருஷன் வேலை பார்க்குற இடத்துக்கு சாப்பாடு கொண்டு போனால் பொண்டாட்டியெல்லாம் பார்த்துருக்கேன். உன்ன மாதிரி இப்போ தான் நான் பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதுக்கான பொண்ணை நான் இப்போ தான் பார்க்குறேன். இப்படி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ தான் குடும்பம் நடத்துவீங்க?" அப்படிங்கிறாங்க. தங்கராஜன், "அம்மா சும்மா இருங்கம்மா, இப்போ தானே வந்திருக்காங்க. ரேவதி நீ கூட்டிகிட்டு அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ" அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரேவதி மதியை கூட்டிகிட்டு மாடியில் ரூம் காணிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே தங்கராஜ் வந்து குழந்தைங்க கூட விளையாடிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, "இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா?" அப்படின்னதும் தங்கராஜ் சொல்கிறாங்க, "இல்லை ஒரு 2, 3 நாள் இங்கே தான் தங்கிட்டு போவா" அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க அம்மா, "இங்கே தங்குவாளா? ஏன்?" அப்படின்னதும், "அம்மா விடுங்க, ஒரு சின்ன பிரச்சனை பார்த்துக்கலாம்." அப்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, "உனக்கு ரேவதி கூட கல்யாணம் ஆகிடுச்சு, 2 குழந்தைங்களையும் பெத்தாச்சு.
குழந்தைங்கள வச்சுட்டு நிம்மதியாக இருக்கிறத விட்டுட்டு ஆனா ஊனானா மாமியார் வீட்டுக்கு ஓடிட்டுருக்க. மாமியாருக்கு உடம்பு சரியில்லையா அப்பவும் ஓடுற, உன் மாமனாருக்கு மனசு சரியில்லையா அப்பவும் ஓடுற, இப்போ என்னடானா சுரேஷ்க்கு பிரச்சனை அப்பவும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க, உனக்கு இதெல்லாம் தேவையாடா அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து தங்கராஜ் சொல்கிறாங்க, நான் தானம்மா கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் நான் தானே பார்க்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, முதல்ல நீ எதுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச? தங்கராஜ், இல்லைம்மா அவன் நல்ல பையன், அவனுக்கு நம்ம தான் பார்க்கணும், எனக்கு ஒன்றுனா அவன் கண்டிப்பாக வந்து நிற்பான் அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கிழிச்சான் எந்த விஷயத்தில் அவன் இது வரைக்கும் வந்து நின்று இருக்கான்னு சொல்லு அப்படின்னு. அம்மா நீங்கள் அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு முட்டு வலி எப்படி இருக்குது அப்படின்னதும், முட்டு வலியா உன் பொண்ணு என்னடான்னா நான் ஓடுறேன் என் பின்னாடியே ஓடுங்கங்கிறா, இதில் வச்சுட்டு இந்த முட்டு வலி வச்சுட்டு எங்கே ஓடுறது, அவளுக்கு சரிசமமாக விளையாடுனா நான் எங்கே பண்ணுறது அப்படின்னா தங்கராஜ் வந்து அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாங்க, பாப்பா உனக்கு விளையாடணுன்னா அண்ணா கிட்ட இல்லை அப்பா கூட விளையாடணும், பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னதும் சரிப்பா அப்படின்ட்டு அது க்யூட்டாக சொல்லுது. அடுத்து சரிம்மா உங்களுக்கு முட்டு வலி இருக்குல்ல, நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்க்குறேன், நம்ம ஒரு நாள் போயிட்டு வந்துடலான்னதும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் எதுக்குடா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இனி வயசான காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கிடக்க வேண்டியது அப்படின்னு. தங்கராஜ் வந்து இல்லைம்மா அப்படிலாம் விடக்கூடாது, நம்ம ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நம்ம போயிட்டு வந்துடலான்னதும் அவங்க அம்மா சரிடா அப்படிங்கிறாங்க. அப்படியே மாடியில் காணிக்கிறாங்க, ரேவதி வந்து மதியம் ஒரு ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, உன்னோட வீடு மாதிரி ஃபீல் கம்ஃபர்டபுளாக இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்ட்டு மதியம் இருக்கிறாங்க. இதோட தொடர்ந்து போட்டுடுறாங்க. பார்க்கலாம் நாளைக்கு என்ன வருதுன்ட்டு. இன்னும் நெக்ஸ்ட் வீக் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.